இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த வார்த்தையை நம்ம எழுதி கொடுத்துக்கள். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? நீ பலம் இருக்கிறவங்களே பலவீனனாய் மாறிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவோம். என்னெல்லாம் பாடுகளை பட போறனோ, எப்படிலாம் ஆக போதோன்னு சொல்லி முன்பாகவே சூழ்நிலையில் நினைத்து புலம்புகிற அல்லது கலக்கமடைகிற கூட்டத்தை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பலவீனன் தான். ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டுமாம்? தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டுமாம். வேதத்திலே யோசுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது 85 வயது, எனக்கு இன்னும் அந்த 40 வயது முன்பாக இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுது நான் யுத்தத்திற்கு போக முடியும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் அவ்வளவு பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நம் மூலமா என்னென்ன காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நாம் அதை உணராமல் அந்த காரியங்களில் விசுவாசமாய் இல்லாமல் மாறாக நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், வயதை பார்க்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. இது வந்து விட்டது, இந்த வியாதி வந்து விட்டது, நீ அவ்வளவுதான், வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லி நம்மை நாமே பலவீனமாய் பார்த்து பலவீனமாய் பேசி இன்னும் பலவீனத்திற்குள் போய்விடுகிறோம். ஒரு புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஒரு 88 வயது மனிதர் எழுதுகிறார் இவ்விதமாக, எனக்கு இப்பொழுது 88 வயது, இப்பொழுது என்னுடைய தலையிலிருந்து கால் வரை பழுதாய்ப்போன ஒரு வயதான மனிதனாக நான் உணர்கிறேன். என் கண்கள் எல்லாம் பார்வை மங்கிவிட்டன, என் வலதுகரம் அதிகமாய் நடுங்குகிறது, காலையானால் என் வாய் வறண்டு காய்ந்து போனது போல காணப்படுகிறது. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள என் சரீர பலவீனம் அல்லது ஜுரம் ஏறுவதை உணர்கிறேன். என் நடை பலவீனமாய் தளர்ந்து காணப்படுகிறது. ஆனாலும் தேவனே, இவைகளில் ஒன்றாவது நான் உமக்காக உழைக்கும் அந்த உத்வேகத்தை, உமக்காக ஓடுகிற அந்த வேகத்தை தடுக்க முடியுமோ என்று அவர் எழுதுகிறார். இத்தனை பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான், வயது 88 ஆகிவிட்டது உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இவைகள் எல்லாம் உமக்காக நான் ஓடுகிறதை, உமக்காக நான் செய்கிற வேலைகளை தடுக்க முடியுமோ? முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் இன்னும் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பேன், இன்னும் எழுதி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவர்தான் ஜான் வெஸ்லி. யோசித்து பாருங்களேன், இந்த 88 வயதிலும் சரித்திரம் சொல்கிறது காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஆயத்தமாகி விடுவாராம். இன்னைக்கு நாம யோசிக்கிறோமே, ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீ அவ்வளவுதான், கொஞ்சம் வேலை செஞ்சா கூட ரெஸ்ட் தேவைப்படுகிறது, கொஞ்சம் நின்னா கூட கால் வலிக்கிறது, நாம் பயப்படுகிறோம், யோசிக்கிறோம். இன்று நம்முடைய சிந்தனை மாற்றிக்கொள்ளுவோம். வேதமும் தெளிவாக சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சாதித்து விட்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய சூழலை பார்ப்போம், நம்முடைய சரீரத்தை பார்ப்போம். ஒரு பலவீனமான சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்கலாம். உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பலவானாய் மாற்றுகிறார். இந்த பலவீனம் இந்த குடும்பத்திற்காக செய்து கொண்டிருக்கிற வேலையை தடுக்க முடியாது, இந்த எதிர்காலத்தை இது தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஆண்டவருக்காக ஓடுகிறத ஸ்டாப் பண்ண அந்த பலவீனத்தால் முடியாது. அது இந்த பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடி நான் தொடர்ந்து ஓடுவேன் சொல்லி பேசி பாருங்க. ஓடக்கூடிய வழியை கர்த்தர் உண்டாக்கி விடுவார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். சூழ்நிலை மாறுகிறது நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்ல, கடைசி வரை எப்படி ஜான் வெஸ்லி ஓடி சாதித்துட்டு போனாரோ நாமும் சாதிக்க முடியும். அவனுடைய தாழ்த்தி கேட்போமா?
அநேக நேரம் நம்முடைய வார்த்தை நெகட்டிவாவே நாம் கன்ஃபஸ் பண்ண மன்னிப்பு கேட்போம். நம்மை குறித்து அநேக நேரம் சபிக்கிறோம், நம்மை குறித்து அநேக நேரம் நொந்து கொள்கிறோம். நான் யூஸ்லெஸ், நான் வேஸ்ட். இல்லை, எந்த வயதானாலும் சரி, என் சரீரத்தின் அவயங்கள் பலவீனமா இருந்தாலும் அது பயனுள்ளதாய் மாறும், பயன்படுத்துவார். அதைத்தான் அவர் கடைசியில சொல்லுகிறார், என் அவயங்களோ ஒரு சரீரங்களோ பலவீனப்பட்டு பயன்படாத பாத்திரமா நான் போய்விடக் கூடாது, கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் பயன்பட வேண்டும். கர்த்தர் அதை தான் நமக்கு செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேக பலவீனங்களை குறித்து பார்க்கிறோம், சோர்வுகளை குறித்து பார்க்கிறோம், வியாதிகளை குறித்து பார்க்கிறோம், மன அழுத்தம், எல்லா பக்கமும் செய்திகள் அப்படிதான் இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களில் கூட சோர்ந்து முடங்குகிற கூட்டம், உடனே டிஸ்கரேஜ் ஆயிருந்தாங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகம். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன நடத்துறாங்களே, இப்படி சொல்றாங்களே, இன்னை யாரும் புரிஞ்சுக்கொள்ளலே. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து இவைகள் மேற்கொள்ளாதபடி, இவைகள் தங்கள் பிரயாணத்தை தடுக்காதபடி, இவைகள் உமக்காய் நிற்கிறதை, ஓடுகிறதை எந்த விதத்திலும் நிறுத்திவிடாதபடி ஒரு உத்வேகத்தை கொடுத்து நல்ல தீர்க்கமான எண்ணத்தோடு முடிவெடுத்து ஓடக்கூடிய பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. பலவீனமான சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் பலனடையட்டும் அப்பா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, தூக்கி நிறுத்துகிற வல்லமை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓடி கடைசி மூச்சு வரை, எத்தனை நாட்கள், எத்தனை காலம், எத்தனை வருடங்கள் பூமியில் இருக்கும்படியா நியமித்திருக்கிற அதுவரை பயனுள்ளவர்களாய், பலனுள்ளவர்களாய் வாழ்ந்து சாதிக்க உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். இது ஒரு பலப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும், பலவீனங்களை மாற்றுகிற நாளாக இருக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சூழ்நிலையோ பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாமல் நீங்க சொல்லுங்க, இந்த பலவீனங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலவீனமாக இருந்தாலும் நான் பலவான். சொல்லி பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.